Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. மனிதர்களைப் போலவே 2 ரோபோக்களுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வித்தியாசமான நிகழ்வின் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். அருண், சொல்லு கவிதா. ரோபோக்களை வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ரோபோக்களை வச்சு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோபோ வச்சு பிச்சை எடுக்கிறாங்க, டான்ஸ் ஆட வைக்கிறாங்க, இன்னும் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோபோவுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வையேன், நீங்களும் வேணாம் உங்கள் உலகமும் வேணாம், வேலையை விட்டு போங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடும். அந்த அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரோபோ இவ்வளோ கஷ்டப்படுது இல்ல, இதுக்காக தான் அதுக்கு ஒரு ஜோடி சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ரோபோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? கேட்கறதுக்கே விசித்திரமா இருக்கே. எங்க நடந்துச்சு இந்த சம்பவம்? ஃபர்ஸ்ட் நீ அந்த கல்யாண வீடியோவை பாரு, நீயே ஆச்சரியப்படுவ. Тильда, принимаешь ли ты этот браслет как символ нашего союза? Принимаю. என்ன கவிதா, மனுஷங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரியே இந்த பக்கம் கோட்டு சூட்டு போட்டு வராரு, அந்த பொண்ணு என்னன்னா கவுனு போட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் புரியலையே. இந்த திருமணம் வந்து ரஷ்யாவில் தான் நடந்திருக்கு. அந்த மணமகனோட பேர் வந்து ராபர்ட், அப்புறம் மணமகளோட பேர் வந்து மட்டல்டா. அதாவது ரோபோவா இருக்கிற மணமகனோட பேரு ராபர்ட். தெளிவா சொல்லு. மனுஷங்க மாதிரியே கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதனால பேரெல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, இவங்க 2 பேருமே வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் சென்சார்ஸ் மூலியமா வந்து இவங்களை வடிவமைச்சிருக்காங்க. ஆனா நீ இந்த வீடியோவிலே பார்க்கலாம், அந்த வெட்கம், அதுக்கப்புறம் அந்த மணமகனை பார்க்கும்போது வந்து ஒரு வெட்கமா அப்படி இது பண்றது, அப்படியே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. மணமகனுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி மணமகள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. 2 பேருக்கும் மலர் மாலை போட்டிருப்பாங்க. அதாவது மணமகனை வரவேற்கிறதுக்கு மணமகளான மட்டில்டாவே வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி வரவேற்பாங்க. எப்படி நம்ம நிஜ கல்யாணத்துல பார்த்திருப்போம்ல, அதே மாதிரி வரவேற்றிருப்பாங்க. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அப்படியே பிரமிப்பா இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கிறாங்கல்ல, மலையூர் நட்டாம அப்படின்ற பாட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி நடக்குது இல்லையா? வேற லெவல். ரோபோலாம் வேற உலகத்துக்கு போயிட்டு இருக்கு. சரி கவிதா, இந்த ரோபோ கல்யாணம் இப்ப எதுக்கு? கரெக்ட் தான், நீ கேட்ட கேள்வி கரெக்ட். அதாவது ஹியூமனாய்டு ரோபோஸ்க்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற உறவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் முன்னெடுத்திருக்காங்க. இனி வரும் காலங்களில் ஹியூமனாய்டு ரோபோஸும் மனுஷங்களும் இயல்பா வந்து நம்ம பழகிக்கணும் அப்படிங்கறத தத்துவத்தை சொல்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சிம்பாலிக் மேரேஜை வந்து ரஷ்யா நடத்தி காட்டியிருக்கு. சிறப்பு. அதாவது இதுக்கப்புறம் வருங்காலங்களில் வந்து ரோபோக்கள் இல்லைன்னா நம்ம வந்து மனிதனோட அன்றாட வாழ்வியலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போது போல. ஏன்னா எல்லா வேலைகளுமே ரோபோக்கள் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. மனிதனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ரோபோக்கள் வந்துடுச்சு. அப்படின்னும் போது ரோபோக்களும் மனிதனும் சேர்ந்து தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் மட்டும் இல்லை, ரோபோக்கள் வந்து மனிதனோட அன்றாட வாழ்வியலில் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே அதுக்கு கற்றுக் கொடுக்குற வகையில், எமோஷனலாக கனெக்ட் ஆகிற வகையில் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கப்புறம் ரோபோக்களை வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதோட கடையை சாத்திட்டு நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.